السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي ظهر بشور الأكوان والصلاة والسلام على نبيه محمد الذي ومرزق بين المعبود والعبيد والصلاة والسلام على شيخي وسندي وسيدي ومرشدي دام الله ظله إلى يوم القيامة. நாடும் ஒரு கிதாப் என்கிற அடிப்படையிலே அல்லாஹ்வின் மகத்தான் அருளால் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற கிதாபினுடைய பெயர் சஹீஹு சிஃபத்தி சலாத்தின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மின தக்பீரி இல தஸ்லீமி கஅன்னக தந்துரு இலைஹா என்கிற அழகான புத்தகம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தெளிவான தொழுகை முறை, தக்பீரிலிருந்து சலாம் கொடுக்கும் வரை எந்த அளவிற்கு என்றால் கஅன்னக தந்துரு இலைஹா, நீ அப்படியே பெருமானார் தொழுகதை அப்படியே பார்ப்பதை போல, அப்படியே ரசூலா எப்படி தொழுதாங்கன்னு பி ஐனிஹி, நீ அப்படியே பார்க்குற மாதிரி இருக்கும் இந்த கிதாபை படித்தா அப்படின்னு தான் கிதாபினுடைய பெயரு. இந்த கிதாபினுடைய முசன்னிஃப் பெருமானாரினுடைய குலவழி தோன்றல், பெருமானாருடைய வாரிசு ஹசன் இப்னு அலி இப்னு ஹாஷிம் இப்னு அஹமத் இப்னு அலவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹிம். இவர்கள் ஹிஜ்ரி 1255 பிறந்து 1335 வஃபாத்தானார்கள். மக்காவிலே தான் வஃபாத்தானார்கள். இந்த இவர்கள் போன நூற்றாண்டிலே வாழ்ந்தவர்கள். இப்போ நம்ம ஹிஜ்ரி 1450 இருக்கிறோம். இவங்க 1335 வஃபாத்தானவங்க. கிட்டத்தட்ட இப்போலேருந்து ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி போன நூற்றாண்டில் வாழ்ந்தவங்க. நம்மளுடைய காலத்திற்கு மிகவும் நெருக்கமாக வாழ்ந்த மிகப்பெரிய ஒரு முசன்னிஃப் இவர்கள். பல கிதாபுகளை எழுதியிருக்கிறார்கள். இந்த கிதாபிலே கிட்டத்தட்ட 90 தலைப்புகளுக்கு மேலே இருக்கிறது. இது இன்னொரு மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா? இந்த கிதாபினுடைய இந்த 90 தலைப்புகளையும் இவர்கள் தொகுப்பதற்கு, இந்த 305 பக்கங்களையும், இந்த 305 பொக்கிஷமான பக்கங்களையும் இவர்கள் தொகுப்பதற்கு இவர்கள் கிட்டத்தட்ட 112 கிதாபுகளை முத்தாலா செய்து அதிலிருந்து ஆராய்ச்சி செய்து எழுதியிருக்கிறார்கள். இந்த இந்த கிதாபில் இருக்கக்கூடிய எல்லா செய்தியும் எந்த கிதாபில் இருந்து ஆராய்ச்சி பண்ணி எடுத்தாங்கன்றத கடைசி பக்கத்தில் கொண்டு வந்திருக்காங்க. மொத்தம் 112 கிதாப். அந்த கிதாபினுடைய பெயர் அதையெல்லாம் கொண்டு வந்திருக்கிறார்கள். புகாரி, முஸ்லிம், திருமிதி, தாரமி, ஹுல்யத்துல் அவுலியா, கஷ்புல் அஹ்ஃபா, ஹுல்யத்துல் அவுலியா, இஹ்யா உலூமுத்தீன், ஷாஃபி இமாம் எழுதிய உம்மு என்கிற கிதாப், புலூகுல் மராம், தபரானி, இப்படி பல கிதாபுகள், தாரமி போன்ற பல ஹதீஸ் கிதாபுகள், அவுலியாக்களுடைய கிதாபுகள், பல ஃபத்வா கிதாபுகளை எல்லாம் ஆராய்ச்சி செய்து இந்த பொக்கிஷத்தை, அந்த 112 கிதாபுகளுடைய ஜூஸ் தான் இந்த கிதாப். அப்படி ஒரு பொக்கிஷம் தான் இந்த கிதாப். முதல் டாபிக்கே ஹுஸ்னுல் ஹல்கி மின் சிஃபாத்தில் முசல்லீன், தொழுகையாளிகளிடத்தில் இருக்க வேண்டிய நறுகுணம், தொழுகையாளத்தில் இருக்க வேண்டிய நறுகுணம் என்ற ஒரு அழகான தலைப்பை முன்னால் கொண்டு வந்து அந்த தலைப்பிலே தொழுகையாளிகளிடத்தில் என்னென்ன அஹ்லாக் எல்லாம் இருக்க வேண்டும் என்று குரான் ஹதீஸ் அடிப்படையிலே கொண்டு வந்திருப்பார்கள். அதுக்கப்புறம் இவங்களே ஒரு கேள்வி கேட்குறாங்க. சில முஸ்லிமான சகோதரர்கள் எதை சாஅலு பாத இஹ்வான் உனல் முஃமினீன், சில முஃமினான சகோதரர்கள் நம்மிடத்தில் கேட்கிறார்கள், அல்லாஹ் தாலா குரான்ல இன்ன ஸலாத தன்ஹானில் ஃபஹ்ஷாய் வல் முன்கர், தொழுகை மானக்கேடான விஷயங்களை விட்டும் வெட்கக்கேடான காரியங்களை விட்டும் தடுக்கும்னு அல்லாஹ் சொல்றானே, ஃபமா பாலுனா நரா பாதன் நாஸ், நமக்கு என்ன குறை வந்தது? சில பேரை நம்ம பார்க்குறோம், இசல்லூன தொழுகிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க, ஆனால் அந்த தொழுகை அவர்களை மானக்கேடான விஷயங்களை விட்டு பாதுகாக்கலையே, அவங்களுடைய அகலாக்கு அசிங்கமாக இருக்குது, பேச்சு மோசமாக இருக்குது, ஆனால் தொழுதுக்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்களே அப்படின்னு கேட்குறவங்கள்ட்ட ஃபநகூலு, நாம் பதில் சொல்லுவோம், அன்ன ஹாவுலாய் மா அகாமு ஸலாத் அலா வஜ்ஹிஹா வலா அலா கைஃபியத்திஹி ஸஹீஹத்தில் மத்லூபா அல்லதி ஜஅத் அன் சய்யிதினா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க தொழுகிறாங்க, ஆனால் எப்படி தொழுகலை? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி தொழுதார்களோ, எப்படி தன் தோழர்களுக்கு கற்றுக் கொடுத்தார்களோ அப்படி தொழுகவில்லை. ஃபஹாஉலாஹி அஅரது, அவர்கள் புறக்கணித்து விட்டார்கள், அனித்தஃபக்கஹி ஃபி ஸலாத், தொழுகையினுடைய அந்த சட்டதிட்டங்கள், வதஃபக்குரி ஃபி தஸ்ஹீஹா, தொழுகையிலே அல்லாஹ்வை ஃபிக்ர் செய்வது, அது சரியாகுவதிலே, அதை சரியாகும் விஷயத்திலே ஃபிக்ர் செய்வதை பற்றியெல்லாம் அவர்கள் யோசிக்காமல் சும்மா வெளிமக்கள் ஜாகிரை பார்த்து, மக்கள் எப்படி கையை கால ஆட்டுறாங்கன்றதை பார்த்து சும்மா தொழுதுட்டு போறாங்க. இந்த தொழுகை அவங்களை என்ன செய்யாது? மானக்கேடான விஷயங்களை விட்டு பாதுகாக்காது. எப்படி தொழுகணுமோ அப்படி தொழுதா நிச்சயமா அந்த சலாத் தன்ஹானில் ஃபஹ்ஷாய் வல் முன்கர், அசிங்கமான மானக்கேடான விஷயங்களை விட்டும் அவர்களை பாதுகாக்கும் என்று ஆரம்பமாக முகத்திமாவில் இந்த செய்தியை சொல்லி அழகான முறையிலே தலைப்புகளை அழகாக கொண்டு வருகிறார்கள். 190 தலைப்புகள் மொத்தம். ஹதீசுல் முசீவு சலாத் காமிலன், ஒரு மனிதர் அரைகுறையாக முழுமையாக தொழுதிருப்பார், ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மனிதரை நீ ஒழுங்கா தொழுகலை. இந்த ஹதீஸ் நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். நீங்கள் ஒரு சாபி ஃபுல்லாக தொழுதுருவாங்க, ரசூலுல்லாஹ் கும் ஃபஸல்லி ஃபைன்னக லம் துஸல்லி,
திரும்ப நில்லுங்க தொழுகுங்க, நீங்கள் தொழுதது தொழுகையே இல்லை. 2வது வாட்டி தொழுகுவாங்க, அப்பையும் அதையே சொல்லுவாங்க. திரும்ப 3வது வாட்டி தொழுகுவாங்க, அப்போ தான் சரி போயிட்டு வாங்கன்னு சொல்லி ரசூல் அனுப்பிச்சு வைப்பாங்க. இந்த மாதிரி தலைப்புகளை கொண்டு 2வது தலைப்பாக. 3வது தலைப்பாக உஜூப் இஸ்திக்பாலுல் கிபிலா. ஏன்னா அழகா 90 தலைப்புமே சலாத் தக்பீர் கட்டுறதுக்கு முன்னாடியில இருந்து, மின்ன தக்பீர் இல்லை, மின் கபில தக்பீரி, தக்பீருக்கு முன்னாடியில இருந்து சலாம் கொடுக்கறதுக்கு பின்னாடி வரைக்கும் நிறைய எல்லா தலைப்புகளுமே கொண்டு வந்துட்டாங்க. கிபிலாவை முன்னோர்ப்பதினுடைய கிபிலாவை முன்னோக்குவது வாஜிப் என்பது சம்பந்தமான தலைப்பு. இந்த தலைப்பில் அழகான பல ஹதீஸ்கள், அழகான ஹதீஸ்களை எல்லாம் கொண்டு வந்திருக்கிறார்கள் இமாம் ஹஸன் இப்னு அலி ரஹிமஹுல்லாஹ். இவங்க ஷாஃபி மذஹபை சேர்ந்தவங்க. அதில் முதல் வசனத்தை கொண்டு வராங்க, வமின் ஹைசு ஹரஜ்த ஃபவல்லி வஜ்ஹக ஷத்ரல் மஸ்ஜிதுல் ஹராம். அல்லாஹ் தஆலா கிபிலாவை நீங்கள் உங்களுடைய கிபிலா காபத்துல்லாவை உங்களுடைய கிபிலாவாக ஆக்கிக் கொள்ளுங்கள் என்கிற அந்த வசனத்தை கொண்டு வருகிறார்கள். அதே போல சஃபருடைய சமயத்திலே நஃபிலான தொழுகைகளை தொழுகுவதாக இருந்தால் கிபிலா முன்னோக்குவது அவசியம் இல்லை. இதுதான் சட்டமும் கூட. வாகனத்தில் உட்கார்ந்து இருக்கும்போது நஃபிலான தொழுகையை தொழுகும் பொழுது என்ன செய்ய தேவையில்லை, கிபிலாவை ஃபாலோ பண்ண தேவையில்லை என்பதுதான் மசாயில். அதற்கான ஹதீஸையும் அதற்கான ஆதாரமான ஹதீஸ் என்ன, இப்னு உமர் ரலியல்லாஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஸப்பிஹு அலா ராஹிலதி கிபல ஐயி வஜ்ஹின் தவஜ்ஜஹ. அவர்கள் நஃபிலான தொழுகைகளை தொழுகுவார்கள் அந்த வாகனம் எப்படி திரும்புகிறதோ அந்த திசையிலே. ஒயூத்திரு அலைஹா, அதன் மீதே வித்திரும் தொழுது கொள்வார்கள். கைர என்றாலும் அன்னஹு லா யுஸல்லி அலைஹில் மக்தூபா, ஃபர்லான தொழுகையை தொழுக மாட்டார்கள். அப்படி தொழுகிறதா இருந்தா ஃபைதா அராதல் ஃபரீதா நஸல ஃபஸ்தக்பலல் கிபிலா, இறங்கிக்கிட்டு கிபிலாவை முன்னோக்கி தொழுகுவாங்க. அப்போ இதே மாதிரி நாமளும் என்ன செய்யலாம், தாராளமாக பஸ்ஸில் ட்ரெயினில் போகும்போது கிபிலாவை பார்க்க ட்ரை பண்ணணும். முடியாத பட்சத்தில் தாராளமாக ட்ரெயின், ஏன்னா நம்ம என்னதான் கிபிலாவை பார்த்து கடைபிடிச்சு தொழுதாலும் அந்த ட்ரெயின் பஸ்ஸுன்றது அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு 2-3 நிமிஷத்தில் அது வேற திசையில் திரும்பிக்கும். அதை பற்றி என்ன இல்லை, பிரச்சனை இல்லை. ஃபர்லான தொழுகையாக இருந்தால் இறங்கி தொழுகிறது தான் சட்டம் அப்படின்றதுக்கான அந்த ஹதீஸ்களை எல்லாம் அழகான முறையில் தொகுத்திருக்காங்க. அதே மாதிரியே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபத்துல்லாவை கிபிலாவாக ஆக்குவதற்கு முன்னால் பைத்துல் முக்தஸை கிபிலாவாக ஆக்கியிருந்தாங்க. 16 அவு 17 ஷஹரன், கிட்டத்தட்ட 16 மாதங்கள் 17 மாதங்கள் இதை கிபிலாவாக ஆக்கி தொழுதார்கள் பைத்துல் முகத்தஸை. அதற்கு பிறகு பெருமானார் காபாவை கிபிலாவாக ஆக்க ஆசைப்பட்டார்கள். அல்லாஹ் பெருமானாருடைய ஆசையை நிறைவேற்றினான், வசனம் இறங்கியது, அப்புறம் காபாவை கிபிலாவாக ஆக்கப்பட்டது. இந்த தலைப்பில் இதெல்லாம் கொண்டு வராங்க. அடுத்து அஸ்ஸலாத்து ஃபி தாயிரத்தி வ ஸஃபீனதி, 4வது தலைப்பு. இந்த தலைப்பில் கப்பலில் போகும்போது, ஃப்ளைட்டில் போகும்போது எப்படி தொழுகணும், ரசூலுல்லாஹ் எப்படி தொழுதாங்க என்ற ஹதீஸெல்லாம் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஒரு ஹதீஸை கொண்டு வராங்க, சல்லி காயிமன் இல்லா அன் தஹாஃபல் கரக், நீங்கள் நின்றே தொழுகுங்கள் மூழ்குவதை பயந்தாலே தவிர. அப்படின்னா என்ன அர்த்தம், நின்று தொழுகுங்க, நீங்கள் மூழ்கி விடுவீங்களோன்னு பயந்தீங்கன்னா நின்று தொழுதா, அப்போ உட்காந்து தொழுதுக்கோங்கன்ற அந்த ஹதீஸை கொண்டு வராங்க. அனஸ் இப்னு சீரின் ரஹிமஹுல்லாஹ், இவங்க தாபிஈ. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு பார்த்திருக்காங்க. பெருமானாருடைய நெருங்கிய காதிம், பெருமானாரோடு வாழ்ந்த சஹாபி, இவர்களை பார்த்து இருக்கிறார்கள். அதனால இவங்க தாபிஈ. இவங்க அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி, நான் அனஸ் ரலியல்லாஹுவோட போனேன். அத்தா இதா குன்னா பி திஜிலா, இந்த திஜிலா நதிக்கு நான் வந்த பொழுது லுஹர் வக்து வந்துருச்சு. அம்மனா காயிதன் அலா பிசாத்தி ஃபி ஸஃபீனா, கப்பல்ல ஒரு விரிப்பின் மீது உட்கார்ந்து அவங்க தொழுக வச்சாங்க. யாரு, அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு. ஏன்னா சஹாபாக்களுடைய அமல்களும் நமக்கு தலீல் தான், மார்க்கத்தின் ஆதாரங்கள் தான். அவங்க எப்படி தொழுக வச்சாங்க, அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு பெருமானாருடைய காதிமே கப்பல்ல இருக்கும்போது உட்கார்ந்து தொழுக வச்சாங்க. வ இன்ன ஸஃபீனா தஜ்ரிபினா ஜரியா, அந்த கப்பல் எங்கிட்டு வேணா திரும்பிச்சு, அங்கிட்டு இங்கிட்டு திரும்பிச்சு, உட்கார்ந்து தொழுக வச்சாங்க, கிபிலாவையும் இது பண்ணல அவங்க அப்படின்னு. சஃபரினுடைய கடல்ல இருக்கும் பொழுது, ஃப்ளைட்டில் இருக்கும்போது என்ன சட்டங்கள் அப்படின்றதெல்லாம் இந்த தலைப்பில் கொண்டு வந்து அப்படியே வரிசையாக பல தலைப்புகள், பல அழகான தலைப்புகளை கொண்டு வந்திருக்கிறார்கள் இமாம். இவங்களுடைய நம்ம சொன்ன மாதிரி 112 கிதாபுகளை முத்தாலா செய்திருக்கிறார்கள். எல்லா விஷயங்கள்லையுமே என்ன துவா ஆரம்பிக்கும் போது என்ன துவா, அல்ஹம்து சூரா ஓதுறது, அவுது பில்லா சொல்றது, பிஸ்மில்லா சொல்றதை பற்றி ஒவ்வொன்றையும் ஒரு தலைப்பாகவே கொண்டு வந்து, அல்ஹம்து சூரா ஓதுனதுக்கு அப்புறம் ஆமீன் சொல்றது, என்ன சூரா ஓதுறது, சுன்னத்தான தொழுகைகளில் இமாம் தொழுக வைக்கும் பொழுது கொஞ்சம் குறைச்சி ரொம்ப அதிகமாக ஓதாம தனியாக தொழுகும் போது நிறைய ஓதிக்கணும், இமாமை செய்யும்போது கொஞ்சம் குறைவாக ஓதிக்கணும். இது சம்பந்தமான செய்திகள். இப்படி சலாம் கொடுக்கும் முறை, சலாம் கொடுப்பதற்கு பின்னாலும் உள்ள செய்திகள், இப்படி பல செய்திகளை இமாம் ஹஸன் இப்னு அலி ரஹிமஹுல்லாஹ் தொகுத்திருக்கிறார்கள். இந்த கிதாபை ஒவ்வொருவர்களும் படிக்க வேண்டும். ஏனென்றால் தொழுகை ஒவ்வொரு முஃமினுடைய அன்றாட வாழ்வில் செய்ய வேண்டிய ஐவேளை கடமை இது. இதை படிச்சுக்கிட்டா நிச்சயமா இன்ஷா அல்லாஹ் தொழுகை அழகாக மாறிவிடும். அல்லாஹ் தஆலா இந்த கிதாபை அழகான முறையிலே படித்து, அழகான முறையிலே நமது தொழுகையை, பெருமானாரினுடைய தொழுகை எப்படி இருந்ததோ அதுபோல் அல்லாஹ் நம்முடைய தொழுகையையும் அவன் கருணையினால் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.